அவையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்க செய்யறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன், ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியை இன்னைக்கு நாங்க நினைச்சு அவருடைய ஆப்சன்ஸை நாங்க பிரசன்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணி செய்யற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு. இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசா தோணலை. அதனால இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட் எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞரை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகை என்று வரவேற்கிறோம். மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள், எனக்கு அவர் பாஸ்கர் அண்ணன் தான் நான் கூப்பிடுறேன். He's actually a multifaceted person working in various industries, education, agri, and mainly into film production also. So பாஸ்கர் அண்ணா அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். அப்புறம் முக்கியமா மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. எம்ஆர்டி ரெப்ரசென்ட் பண்ணி முருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களை வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் சாக்லேட் பாய், ஹேண்ட்சம் கை அண்ட் வெரி குட் பர்ஃபார்மர் ஆன் த ஸ்கிரீன். ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஹார்ட் பீட்ஸ்ங்கிற அந்த வெப் சீரிஸுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன், அந்த பேர் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். நம்ம திரைப்படத்துல ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த படத்துல டெபியூ பண்ணியிருக்காரு, முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டன்டான கதாபாத்திரத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனசிலாமுண்டோ நானே அவருக்கு மலையாளத்துல சொல்லணும், அப்பதான் கொஞ்சம் புரியும். அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட், முக்கியமா பாலாஜி சாரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்பவுமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள், உங்க எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்கள அவங்களையும் நான் மனசார வெல்கம் பண்றேன். நன்றி முத்து, நன்றி பாபு. அண்ட் இந்த படத்துல ஒரு 3-4 பாடல் ஆசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தாமரை அக்கா, மோகன்ராஜன் சார் அவர்கள், கிரிதர் வெங்கட் சார் அவர்கள். அப்புறம் அதோட சேர்த்து ஒரே ஒரு பாட்டு எனக்கும் பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை முதல் முறையா ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன். அதனால இன்னைக்கு மத்தவங்க யாரும் வர முடியல, எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அண்ட் ஓவர் டு ஷோபனா. நன்றி. ஒரு நல்ல நிகழ்வுகள் இருந்தாலுமே நம்ம we start with lighting the lamp. So அந்த வகையில to light the lamp, I invite பாலாஜி சார் ஒரு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Along with Amma, I would also like to call upon Kriya Bhaskaran sir, மற்றும் கல்பனா ராகவேந்தர் மற்றும் பிரசாத் பிரபாகரன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.
அவர் படத்திலே சொன்ன மாதிரி there is no hero without a villain like மீன் சொல்லியிருக்காரு பை ஹிம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே அவரோட நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அவரோட வாய்ஸே மிகப்பெரிய பிளஸ். ஸோ இன்னைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை தாண்டி ஐ திங்க் த ட்ரெய்லர் லான்ச் ஆஃப் ஆர்பிஎம்காக நமக்காக வந்திருக்க அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். Oh, thank you. Ishwar is also joined. Thank you so much. So, அடுத்தபடியாக கல்பனா அக்கா அவர்களுக்கும் நன்றி. I request Charikesh to join. மீண்டும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் முதல்ல டானியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டானியல் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்பதான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ வீடியோ காலில் சந்திக்கும் நீங்க பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான், எனக்கு உங்க பாட்டுலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பா சொல்லுங்க சார், தெரிஞ்சா கண்டிப்பா இப்பவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் படத்துல வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும், நீங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி, வேற ஒரு பாட்டு சொல்லுற, அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்க. சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டார். அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனே தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்ட்ல என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்கிரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடிச்ச எல்லா வில்லன் கேரக்டர்ஸ் தான். அந்த வந்தாலே அந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், இல்லைங்க அவரு இவ்வளவு பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டல சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா இருக்காரு. நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்கிரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டார் வாட்ஸா இருக்கலாம், திறமைசாலிகளா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளவுதான் ஒரு குடும்பம், ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளவுக்குள்ளதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய ஒரு மாதிரி கேட்டாரு. ஒரு இவ்வளவு நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து
நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போறேன். நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங். பாடலாமா? கேக்குறீங்களா? மைக் கொடுங்க, ஐபேட் கொடுப்பா. சென்டராடா? இல்லடா, பிரச்சனை இல்லடா. இந்த பாட்டை இப்படி ஒரு தருணத்துல உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. இத சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இல்லடா, இது நான் பாடுறதுக்குடா. இது போதும், பிரச்சனை. கண்ணிரங்கு சூரியனே, கண்ணாலிப்பு மகனே, கண்ணிரங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டு நனைக்கும் வரை, தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணாலிப்பு மகனே, கண்ணிரங்கு சூரியனே, கண்ணிரங்கு சூரியனே, கண்ணிரங்கு சூரியனே. ரத்தத்துளி சிந்துதடா காத்திருந்த தானுக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா வீட்டு விளக்கிடுவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா கண்ணாடி புனகனே கண்ணிரங்கு சூரியனே ஆட்டா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டு நனைக்கும் வரை தூக்கம் கலைக்கும் வரை கண்ணாடி புனகனே கண்ணிரங்கு சூரியனே கண்ணிரங்கு சூரியனே ஆரிரரிராரிரா
வாழ்க்கையில வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ, இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ, ஜி ராமநாதன் அவர்கள்ல இருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம இந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ். சில பாடல்கள் முக்கியமா வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது. எந்த பாடல்லாம் வந்து தூங்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், வண்டி ஓட்டும் போதும், பிள்ளைகளோட விளையாடும் போதும், குடும்பத்துல இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாம போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதுல அழகான மெமரிஸ் இருக்கு, ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு. இந்த ஒரு மெமரியை, இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்ல சேர்க்கிறதா இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு வந்து இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், இனி ஒரு நல்ல ஒரு கலைஞன், மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோவா நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இயக்குனரா இருக்கட்டும், பாடல் ஆசிரியரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல. அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ வந்துட்டு கேட்டது கூட, அவர் சிரிச்சு இவ்வளோ அருமையா முழுசா நல்லா சிரிச்ச ஒரு போட்டோ, அந்த போட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க வாங்கினோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனா பார்த்தா டெரரா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எப்படி இருந்தது, ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது தேவையா எல்லாம் கேட்கறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன், தைரியமா போய் பேசுவேன். வேண்டாம் மேடம், தேங்க்யூ, இப்படிதான் சொல்லுவார். இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்க ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள், அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்வேன். படத்துல ஒரு நடிகரை பார்க்கறதுக்கும் நிஜ வாழ்க்கையில, அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையில அவங்கள பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவர் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும் சாருகேஷ் அவர்களோடையும் அவர் அதிகமா பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் கூட ரன்னிங் கேரக்டரா வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமா அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறதா இருக்கேன். இதுல என்னன்னா, மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஆர்பிஎம்மோட ஜேர்னில அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு வேஷ்டி வீட்டில் இருக்கும், சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான், ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. தட்ஸ் கான்ட்ராஸ்ட் திங். அண்ட் முக்கியமா இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து ஏதாவது சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொள்றதுக்கு ஏதாவது வந்தானுக்கா, சபா வந்துட்டீங்களா சொல்லுங்க, இப்படிதான். அந்த சபாங்கிறத நாங்க சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆயிடுச்சு. ஹியூமரா இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில வந்து கட்டியிருக்கிற கோவில். ரொம்ப அழகான கோவில். உங்களுக்கு கோவில் போற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. இவரை பத்தி நான் ரெண்டே விஷயம் மட்டும்தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசுல சில படங்கள் நடிச்சேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒன்றும் படங்கள்ல நான் நடிக்கல. சொல்ல போனா பாட்டு மேல் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல. நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சேங்கிற எந்த ஒரு அனுபவம், ஒரு கான்பிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது டைரக்டா பாலாஜி சார் கிட்ட ஒண்ணு, சார் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மேடம் சொல்லுங்க. சார், நீங்க நடிக்கும் போது நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கிறத பாக்குறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன். அது எதுக்கு நீங்க பார்க்கணும்?
இல்ல சார், நான் வந்து நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார். இல்ல சார், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றதுக்குலாம் எனக்கு எந்த தகுதி இல்லை. நான் கத்துக்கிறேன். என்ன ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை எனக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி பாருங்க. ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, எப்படி, ஏன்னா ஸ்கிரீன்ல ஒரு நடிகருடைய பிரசன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸை பாக்குறது ஒரு விஷயம். சாதாரணமா இருப்பார், ஆனா அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கண்ணு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே வந்துருவார். இது ஒண்ணு. ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த படத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்க இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும், இவங்க 2 பேருக்கும் வந்து டெபியூ ஃபிலிம். முதல்ல இவங்க வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு ஃபிலிம்ல அவங்க நடிக்கிறாங்க. இவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய பாலாஜி சாருக்கு இருந்தது. அண்ட் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன், பயங்கர ஒரு படபடப்பு. ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ, கத்துட்டு வந்தாரோ, டோட்டலா அங்க மறந்தாச்சு. அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது. இன்னொன்னு, இங்க நடிக்கும் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது, நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன். அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை நீ கான்பிடென்ட்டா தைரியமா நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம், அது எனக்கும் ஒரு படிப்பினையா இருந்தது. தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும் போது பல ஷார்ட்ஸ்ல வந்து இது இப்படிதான் இருக்கணும், ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும், கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலைமை, அவங்க எப்படின்னா அவங்க பிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம்னு சில பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி, அவங்க இந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும். அதில் 50% வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன், 50% டைரக்டர் சார் அவருக்கு போகும். ஸோ இந்த விஷயங்கள் ஷேர், அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல, லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார். லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை 1008 லாஜிக் இருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும். அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதையை விவரிச்சு அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன ஏதுன்னு பிலிமை பத்தி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டா கொடுத்து, அதுக்கப்புறம் தான் பல மீட்டிங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்டும் சரி, இதுல ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி, ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமா வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம். இந்த திரைப்படத்துக்கு உங்க எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்க டீம் நாங்க தயாரா இருக்கோம். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த படத்துல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நிறைய கிரகங்களோட சேர்க்கை, ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் டேனியல் பாலாஜி சாரோட அம்மா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான், பழம் பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுறான்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாது இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லாரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல தாயே.
பரமேஸ்வரி வேற என்ன ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்க? நான் நடிக்க போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை, டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான் மெரிட்டில். அது 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இரு அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடி விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா? இல்லைப்பா. இல்லையா? இல்லைம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமாம். சூப்பர்மா. கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூமா. தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதே ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு பூஜைகள் இருக்கும். பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது I think we all of us feel truly blessing about it. ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. தேங்க்யூ so much. எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த மாதிரி ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி, இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க. அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ so much. ஒரு கடைசி கால 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாமா எல்லாம். இன்னும் இவன் பேசுறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணுமே நினைக்க தோண்ட. எந்தெல்லாம் அவனுக்கு தாமா எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படின்னா வித்திமாறன் டைரக்டர் சொன்னார், என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சொல்றேன் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானா அவர் சொன்னார். அதை அவன் இதுக்கு வந்தப்போ எஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான். அவர் அப்ப வீட்டுல மட்டும் செய்யல, அவர் இறந்த பிறகுதான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்துல போயிட்டு அந்த பைட்ஸா இன்டர்வியூஸ் இருக்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸிங்ஸும். சரிங்களா? நீங்க கண்டானம் பண்ணப்ப கூட அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம், டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்க வந்துதான் இன்னைக்கு இந்த விழா முழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி RCM காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ. So அடுத்தபடியாக from Createch IT System Private Limited, I would like to call upon Bhaskaran sir to share a few words, please. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிமையான தருணத்தில் என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்ததற்கு சகோதரி கல்பனா அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. திரைப்படத்துறையில் வந்து என்னுடைய பயணம் வந்து சமீப காலமாக தான் ஆரம்பிச்சது. நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 30 வருஷமாக ஒரு 5 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் தென் சீரியல் ஆண்டர்பிரனர், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராடக்ட், அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் தென் அரசாங்கத்துடைய பயணம். அப்படி பல பயணத்தில் வரும்போது நிறைய நாடுகளுக்கு போகும்போது எல்லாரும் குழந்தைங்கள இருக்கும்போது நிறைய சினிமா பார்த்தது. காலேஜில் படிக்கும்போது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் திருச்சியில் படிக்கும்போது பார்த்தோன்னா வாரம் 2 சினிமா பார்ப்போம். அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு போகும்போது அந்த தொடர்பு வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளிநாடுகள் அதுக்கப்புறம் சினிமா பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது உண்மையை சொல்ல போனாக்கா.
வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தமிழர்கள் பேசும்போது தான் அது மேலே ஒரு ஈர்ப்பே வந்தது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதது, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரியில் இன்னைக்கு தமிழ் மொழி பேசுகிறாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு முதல் காரணம் திரைப்படம் மட்டுமே தான். வேற எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே பள்ளி படிப்பில் வந்து தமிழ் பாடம் கிடையாது. அமெரிக்காவில் மட்டும், நான் அமெரிக்காவில் ஒரு 2 வருஷம் தான், இப்பயும் என்னுடைய அலுவலகம் அமெரிக்காவில் இருக்குது. வருஷத்துக்கு 3 மாதம் அங்கே போவேன். அப்போதான் ஒரு கடந்த ஒரு 20 வருஷமாக தான் பார்த்தோன்னாக்கா நம்ம பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கலை. ஏஷியன் கண்ட்ரியில் பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா தமிழ் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா அது திரைப்படம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. புக்கு படிக்க தெரியாது. ஆப்பிரிக்கா பொண்ணு என்னுடைய நண்பர் இப்போ வந்திருக்காரு. அவர் இப்போ ஆப்பிரிக்கா போகும்போது பார்த்தம்போது தமிழ் பேசுவாங்க, தமிழ் தெரியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திரைப்படத்துறையுடைய ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த கோணத்தில் வரும்போது தான் நான் அந்த இந்தோனேஷியா போயிருந்தேன். நடுவில் ஒரு 2 மாதம் ஒரு 4 மாதம் முன்னாடி போயிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து மிக அழகாக வந்து பார்த்தோன்னாக்கா மாரியம்மன் கோயிலில் வந்து முருகரை பற்றி பாடுச்சு. அந்த நாட்டை சேர்ந்த அந்த 5வது ஜென்ரேஷன். நான் போயிட்டு நல்லா பாடுறேன் அப்படி முகத்தை பார்த்தது பொண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஒன்று ஜென்ரேஷனாக முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது. அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் தமிழர்கள் இருக்கானவங்களா, அவங்கள சொல்லிட்டு வந்து சினிமா போட்டு காமிங்க. அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா சினிமா தான் பார்க்கணும். வேறு எதுவுமே புக் எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வளைவாக இருக்கணும், அவங்களை படிக்க தெரியாது. ஸோ அதன் காரணமாக தான் திரைப்படத்தில் மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுங்களேன், ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். 1வது பார்ட்னர் வந்திருக்கோம். நீங்கள் சொன்னால் மீடியா இருக்குது, எழுத்தாளராக இருந்து எல்லாத்தையும் வந்து இதுவும் வந்தது காரணம்னா இன்றைக்கி மொழி மேலே ஆர்வம். அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அடுத்ததுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும். சிறப்பு விருந்தெல்லாம் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசளிப்பு விழா கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்லியிருக்காங்க. திரைப்படத்துறையில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வெளிநாடுகளில் இருக்கிற வந்து வன்முறையை கொஞ்சம் யதார்த்தம் இருக்கும், எப்பயுமே யதார்த்தம் இருக்கும். காலகாலத்துக்கும் பார்த்தோன்னாக்கா வன்முறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்னாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது, இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் ஹையஸ்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. தயவு செய்து ஓரளவுக்கு குறைச்சிங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மாஸ் மீடியானும் போது அந்த மீடியாவுடைய பவர் வந்து ஈஸியாக ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு வந்து பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைகளை தாண்டி தமிழ் உள்ளங்கள் வெளியில் கூட பார்த்தோன்னாக்கா ஒரு 70-80 நாடுகளில் இருக்க தமிழ் குழந்தைகளும் யோசித்து பாருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அனைவருடைய ஆசீர்வாதமும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் மொழினா அழகான மொழி. தமிழ் கல்ச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே. நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக கிடைச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன். ஷூட்டுக்கு போன அன்னைக்கு, ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு டானியல் பாலாஜி சார்கிட்ட நடிக்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஐயோ, நான் கற்றுக்கிட்டதும் கல்பனா மேம் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. என்ன கிடைச்ச வாய்ப்பு தானே, நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும், அதுவும் பயம் இருக்கு. அப்போ தான் பாலாஜி சார் வந்து என்கிட்ட தோளில் தட்டி சொன்னேன். அவர், டேய் தம்பி, நான் டானியல் பாலாஜி கிடையாது, நான் சமீர், இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் மனசில் ஞாபகப்படுத்தா போதும். நான் சல்மான் தான் இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும், நீ கான்ஃபிடென்ட்டாக நடிங்க, பரவாயில்ல, உனக்கு முடியும் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கேன், ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனால் நான் பாலாஜி சாரை நான் என்னோட குருவாய் கண்டுட்டு இருக்கேன். இல்லை, நிஜம்தான், என்னோட குரு தான். எனக்கு நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி தந்தார். ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன், இவரோட ஐனா நல்லா செம்மையாக இருக்கும் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம்.
அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ். அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டைலாக் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொல்லி தந்தார். அப்புறம் இது நான் இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார், ப்ரொடியூசர் கல்பனா மேம், அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா, அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் தான் தேவை. இந்த படம் மிகவான ஒரு வெற்றி ஆகணும்னு அதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி நன்றி, இதுதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழுக்கும் பெரிய வணக்கம். இது என்னோட முதல் சினிமா மேடை. ரொம்ப முக்கியமான நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோட கோர் மெமரியில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோட முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதுல வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார். வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. நர்வஸ் ஆகணும்னா அவர் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு முன்னாடி நான் வேட்டையாடு விளையாட உன்னோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் தியேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர், அதனால் அது இப்போவும் உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்துச்சோ இல்லை என்னமோ தெரில. அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோட கெரியரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி இல்லை அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன், நானும் அதை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது, ப்ளீஸ். யா, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். படத்தை பற்றி பேசுறதுனா இது பேசுகிற மொழியே இல்லை, இது காட்சியோடது. ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும். முக்கியமாக என்னென்னா, சோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்ல சோனிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அனைவரும். அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க.
நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு. அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி சார் நடிக்கும் போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான். ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க, உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில டைமில் தான் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஆனால் சிரிக்காதீங்க. உங்கள் மைண்டில் தான் அந்த கோவெல்லாம் பார்க்கணும், ஆனால் எங்களுக்கு அது புரியணும். அதனால தான் சபா உங்களால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க, நான் எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ வந்து 2 சீன் அடிக்கணும். என்னோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா, டேனியல் பாலாஜி சார் கார்டிலேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட எங்கே கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் என்னோட மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நிற்கும். நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இதுக்கப்புறம் இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ஸாக இருக்கும். அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார். இங்கே வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சார் சீக்கிரம் முடிங்க சார். என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம், இதுதான் சார் என்னோட கடைசி படம். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது. எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் படம் நல்லா வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வாழ்த்தின மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். நல்லா வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். So yes, there is no hero without a villain. So இது நாங்க சொன்ன மாதிரி press and media friends இந்த படத்தை கரெக்டான இடத்துல போய் நீங்க சேர்க்கணும். So இதோ உங்களுக்காக the banner of RPM. பிரஸ்ல இருந்து யாராவது ஒரு 3 to 4 members வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணீங்களா நல்லா இருக்கும் ப்ளீஸ், from the press side. பிரஸ் சைட்ல இருந்து யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. வாங்க சார், வாங்க சார். தேவராஜ் சார் ப்ளீஸ் வாங்க சார்.
சொன்னோம், இப்ப சாங் போடக்கூடாது.